அக்குறைகூட பிரதேசத்தில் நடந்த சட்டத்தரணி அவருடைய மனைவி கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக விசாரணைகளில் இதுவரைக்கும் என்னெல்லாம் தெரிய வந்திருக்குன்னு சொல்லியும் புதிய தகவல்களையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருந்தார். துப்பாக்கிதாரியா ஈடுபடுத்தப்பட்ட நபருடைய அடையாளம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு இல்லாட்டி ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சில தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற புகைப்படங்கள் ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த போட்டோவில் இருக்கிற நபர் இவரை மாதிரி இருக்கிற ஒரு நபர் தான் ஒரு துப்பாக்கிதாரி. 2 பேர் வந்திருந்த நபர்கள், ஒருத்தர் ரிவால்வர் பயன்படுத்தி இருந்தார், இன்னும் ஒரு நபர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இருந்தார். அதில் ஒரு நபருடைய முழுமையான முகவரியும் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஃபுல் அவங்களுடைய அட்ரஸ் சொல்லப்படுதுன்றதும் இதில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். என்னன்னு சொன்னால், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் உரையாற்ற நேரத்தில் துப்பாக்கிதாரி ஒரு வீட்டில் இருக்கிறார்ன்றதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள்னு சொல்லி எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த துப்பாக்கிதாரிக்கு திருமணமாகி இருந்தால் மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க, அம்மா அப்பா இருந்தால் பழி வாங்குற மாதிரி அந்த வீட்டிலையும் போய் ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுமா இருந்தால் அதுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடைசி வரைக்கும் பொறுப்பேற்க போறது கிடையாது. பாதாள குழு மோதல் என்ற மாதிரி அதுவும் ஒரு செய்தியா கடந்து போகுது. இதுல 44 வயதான ஒரு நபர் தான் 2 துப்பாக்கிதாரிகள் ஒரு நபரா இருக்கிறவர். அவருடைய முழுமையான முகவரி இதுதான் சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருந்தார். அவருடைய பேர் ரொபர்ட் ரமேஷ் இல்லாட்டி ரூபன் ரமேஷ் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. உச்சரிப்பில் சரியா அதை விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கு. ரொபர்ட் சுரேஷ் என்ற மாதிரியும் கேட்குது, ரூபன் சுரேஷ் என்ற மாதிரியும் கேட்குது. அவர் தான் 2 துப்பாக்கிதாரிகள் ஒரு நபர், 44 வயதான நபர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்றது அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் சுரேஷ் வங்கிய ஒரு இடத்துல தலைமறைவாகி இருக்கிறார். எங்கன்றது இதுவரைக்கும் தெரியாது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த 2 சகோதரர்கள், சனோஜ் சகோதரர்கள் சொல்லப்படுற 2 பேர் 30 வயதுக்கும் குறைவான நபர்கள். இவங்க ஒரு இடைத்தரகர் மூலமாக தான், டிலா சொல்லப்படுற இடைத்தரகர் மூலமாக தான் இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்களாம். டிலா சொல்லப்படுற நபர் டுட்டு சொல்லப்படுற இன்னும் ஒரு போதைப் பொருள் கடத்தல் குழுவினுடைய தலைவன், இல்லாட்டி போதைப் பொருள் கடத்தல் கும்பல்ல முக்கியமான ஒரு நபரா இருக்கிற டுட்டு சொல்லப்படுற நபருக்கும் டிலா சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபருக்கும் இடையில ஒரு வருஷத்துக்கு முதல்ல ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கான். அதுக்கு பிறகு 2 பேரும் வாட்ஸ்அப்ல கதைச்சு கொள்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடத்தப்பட இருக்கு. 2 பேரை எப்படியாவது பிடிச்சுக்கொள் சொன்னதுக்கு பிறகுதான் அந்த சனோஜ் சகோதரர்கள் பிடிக்கப்பட்டு அவங்கள வச்சுக்கொண்டு இந்த கொலையை வழி நடத்துறதுக்கும் இந்த துப்பாக்கிகளை கொண்டு போய் கொடுக்கறதுக்குமான திட்டங்கள் போடப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆயுதங்களை கொண்டு போய் கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள் என்ற அடிப்படையில் 2 சகோதரர்கள், சனோஜ் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. விசாரணைகள் நடந்து வருது. இதோட சம்பந்தப்பட்டு இடைத்தரகர் மாதிரி செயற்பட்ட டிலா சொல்லப்பட்ட நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரையும் 90 நாட்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கும் அனுமதி கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியான தீவிரமான விசாரணைகள் நடந்து வருது. இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருந்த பல வாகனங்கள் சம்பந்தமாகவும் அதனுடைய உரிமையாளர்கள் இவர்கள்தான் சொல்லியும் போலீஸ் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. அந்த உரிமையாளர்களும் கைது செய்யப்பட இருக்கிறாங்கன்னு சொல்லியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருந்தார். இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற முக்கியமான 3 நபர்கள், சனோஜ் சகோதரர்கள், டிலா சொல்லப்படுற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இதுக்கு பின்னால நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்கள் கடந்திருந்தாலும் கூட இதுவரைக்கும் தலைமறைவாகி இருக்கிறாங்க எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. இந்த விசாரணைகள் சம்பந்தமாக கலைச்சு கொண்டு போற நேரத்தில் சஜித் பிரேமதாச சில கேள்விகளை கேட்டிருந்தார். அப்ப ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டார், உங்களுடைய கட்சியை சேர்ந்த சில நபர்கள் உள்ளூராட்சி மன்றத்தில் உறுப்பினர்களா தலைவராக இருக்கிற நபர்களுக்கும் பாதாள குழுவுக்கும் இடையில சில தொடர்புகள் இருக்கு. புலனாய்வு தகவல்கள் மூலமா இதெல்லாமே தெரிய வந்திருக்கு. தொலைபேசி அறிக்கைகளுக்கு அமைய சில விஷயங்கள் தெரிய வந்திருந்தாலும் உடனடியாக கைது செய்ய முடியாது. புலனாய்வு தகவல் இருக்கின்ற காரணத்துக்காகவே ஒரு நபரை கைது செய்ய முடியாது. விசாரணைகள் நடந்து வருது. ஆனா உங்களோட கட்சியை சேர்ந்திருக்கிற நபர்களுக்கு இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கு, நீங்களே அவங்களுக்கு சொல்ல முடியும் சொன்ன சஜித் பிரேமதாச கேள்வி கேட்டிருந்தார். இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருது. அரசாங்கம் தடுக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கின்ற மாதிரி விமர்சிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பதில் சொல்ற நேரத்தில் தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், நீங்களே உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சொல்ல முடியும், பாதாள குழுவோட எந்த விதமான தொடர்புகளையும் வச்சிருக்காதீங்க, போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட வேணாம, இந்த மாதிரியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு உதவி செய்ய வேணாம்னு சொல்லி நீங்களே நேரடியாக குறிப்பிட முடியும் தானே என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டதும் சஜித் பிரேமதாசவுக்கு கோபம் அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான தகவல் கிடைக்குதுன்னு சொன்னா என்னிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களே விசாரணைகளை நடத்தி கைது செய்ய முடியும், இதெல்லாமே திசை திருப்பறதுக்காக சொல்லப்படுற கருத்துக்கள் தான் என்ற மாதிரி சஜித் பிரேமதாசவும் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு விவாதமே இது சம்பந்தமா நடத்தப்பட்டிருந்தது. இந்த விசாரணைகள் சம்பந்தமா வெளிநாட்டில் இருக்கிற சில நபர்களையும் இலங்கைக்கு கூட்டி வர்றதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியா முன்னெடுக்கப்பட்டு வருதாம். இதுவரைக்கும்
225 நபர்களுக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தலோட பாதாள குழு முக்கியஸ்தர்கள் சொல்லப்படுற நபர்கள் உட்பட 225 பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை, சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுல 91 நபர்கள் பாதாள குழுவோட முக்கியமான தொடர்புகள் இருக்கிற நபர்கள், முக்கிய புள்ளிகள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களாம். இவங்கெல்லாம் தலைமறைவாகி இருக்கிற நாடுகள் UAE, ஐக்கிய அரபு அமீரகம், இந்தியா, தாய்லாந்து, ஓமான். இவங்களை இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கான விசாரணைகளை ராஜதந்திர ரீதியிலையும் சில தொடர்புகள் மூலமா இதை பற்றின விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. வெளிநாடுகளில் இருந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வழிநடத்தப்படுது. சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவர்களும் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள் என்ற மாதிரியும் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதே நேரம் கெஹல்பத்ர பத்மே சம்பந்தமா நடந்து கொண்டிருக்கிற விசாரணைகள்ல கெஹல்பத்ர பத்மே பயன்படுத்தின 30 கையடக்க தொலைபேசிகள்ல இருந்து சில முக்கியமான ரகசிய தகவல்கள் கிடைச்சிருக்காம். அரசியல்வாதிகளோட இருந்த தொடர்புகள் சம்பந்தமான தகவல்களும் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அரசியல்வாதிகள் யார் மேலதிகமான விவரங்களை இப்போதைக்கு சொல்ல முடியாது. இந்த விசாரணைகள் முழுமையடைஞ்சதுக்கு பிறகுதான் முழுமையான தகவல்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும், பொதுமக்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்லி அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார். கெஹல்பத்ர பத்மே உட்பட போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான பணம், சொத்துக்கள் உட்பட 1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் இன்றைக்கு ஒரு தகவல் தெரிய வந்திருந்தது. அதுல ஒரு தமிழர்ட பேரும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த பட்டியல் வாசிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு நீண்ட பட்டியல் வாசிக்கப்பட்டிருந்தது. ஒரு தமிழர்ட பேரும் அதுல இருந்தது. இதுல கெஹல்பத்ர பத்மேவுக்கு சொந்தமான ஒரு இடத்துல இருந்த 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்து, அதில் இருக்கிற கட்டடம், காணி எல்லாமே உட்பட 30 மில்லியன் பெறுமதியான சொத்து ஒரு சந்தர்ப்பத்தில் முடக்கப்பட்டிருக்கு. 2வது சந்தர்ப்பத்தில் 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்து முடக்கப்பட்டிருக்கு. கந்தான பிரதேசத்தில் ஒரு நபருடைய 6 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்தும் முடக்கப்பட்டிருக்கு. மீரிகம பிரதேசத்தில் அதிசொகுசு 2 மாடி வீடும் சில காணிகளும் கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியும் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் குருநகர பிரதேசத்தை சேர்ந்த கந்தையா கலாமோகன் சொல்லப்பட்ட நபருக்கு சொந்தமான படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மாத்தள பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட இருந்து போதைப்பொருள் கடத்தலோட தொடர்பு பட்டாருன்னு சொல்லி 23 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்து, வாகனம், ஒரு வேன், மோட்டார் பைக் இதெல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியும் இன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு பெரிய பட்டியல் இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவால பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சில தொடர்புகள் சம்பந்தமா நாங்க விசாரணைகள்ல பார்க்கிற நேரம் தெரிய வந்திருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கிற நேரத்தில் ஒன்று போலீஸ் தொடர்பு, இன்னும் ஒரு பக்கம் அரசியல் தொடர்பு, இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சட்டத்தரணிகளும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியா கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சம்பந்தமா குற்றம் சாட்டப்பட்டு அந்த சட்ட புத்தகத்தை கொடுத்தார்ன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலையும் துப்பாக்கிதாரிக்கும் லோயர் மாதிரி வந்த அந்த பெண்ணுக்கும் இஷாரா செவந்திக்கும் உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு சட்டத்தரணி தமாரா அபைராத்னு சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தரணி கைது செய்யப்பட்டிருந்தார். அவங்க சம்பந்தமா நேற்று ஒரு வழக்கு விசாரணை கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. போலியான அடையாள அட்டையை பயன்படுத்தி கொண்டு 8 வங்கி கணக்குகளை திறந்திருக்கிறாங்களா. இந்த 8 வங்கி கணக்குகள்லையும் பெருந்தொகையான கோடிக்கணக்கான பணம் வந்து போயிருக்கு. இந்த பணம் எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்றதை பற்றின விசாரணைகள் நடந்து வருது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வழக்கு விசாரணையில அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு பிறகு அதை பற்றின அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் சொல்லியும் நேற்று வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் CID-யால கொழும்பு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய நாள்லையும் ஒரு சந்தேக நபர், முக்கியமான ஒரு நபர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட 31 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். துபாய் சுத்தா சொல்லப்பட்ட ஒரு நபர் குடு சலிந்து சொல்லப்பட்ட நபரோடையும் நெருக்கமான தொடர்புகளை பேணி இருக்கிற ஒரு நபர், போதைப்பொருள் கடத்தல்ல முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கிற நபர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு அவரிலிருந்து ஹெரோயின் போதைப் பொருளும் அவர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் கைப்பற்றப்பட்டிருந்தது. ஒரு பிராண்ட் மாதிரி போதைப் பொருளை விற்பனை செய்திருக்கிறார் என்றதும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. லட்சணைகள் பொறிக்கப்பட்டு ஏதோ ஒரு பறவைட லட்சணை போடப்பட்டுதான் இவருடைய போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்டிருக்க. வாங்குறவர்களுக்கு ஈஸியாக அடையாளம் காண்றதுக்காகவா இல்லாட்டி போலீஸில் இருந்து தப்புறதுக்காகவா என்று தெரியாது. இந்த மாதிரி ஒரு லட்சணை பொறிக்கப்பட்டு இது எங்களுடைய போதைப்பொருள் சொல்லி காட்டுறதுக்கான முயற்சின்ற மாதிரியும் விசாரணைகள் தெரிய வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலினுடைய முக்கியமான ஒரு நபர் நேற்றைய நாளிலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான விசாரணைகள் தீவிரமா நடந்து கொண்டு வருது. இந்த மாதிரி கைது செய்யப்படுற சில சந்தேக நபர்களை இலங்கையில் தடுத்து வைக்கிறதுலையும் ஒரு சர்ச்சை நீடிச்சு கொண்டிருக்கு. இடவசதி சம்பந்தமான ஒரு நெருக்கடியும் இருக்கு. சிறைச்சாலைகள்ல
10,000 கைதிகளை மட்டுமே தடுத்து வைக்கக்கூடிய அளவிருக்கிற சிறைச்சாலைகளில் பொதுவாக ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் 10,000 பேரை மட்டும்தான் சிறைச்சாலைகளை தடுத்து வைக்க முடியுமா. ஆனால் இலங்கையில் இப்போ சிறைகள் இருக்கிற நபர்கள் 39,000 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்களாம். இதுலேயும் பெரும்பாலானவர்கள் விளக்கமறியல் கைதிகள். விளக்கமறியல் கைதிகள்னு சொன்னால் விசாரணைகள் நடந்து வருது, வெளியில் விட்டால் சில நேரத்தில் விசாரணைகளுக்கு இடையூறு செய்யலாம் என்ற அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சந்தேக நபர்கள். அதுலேயும் பெரும்பாலானவர்கள் போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் சொல்லியும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி ஒரு புது சட்டம் இலங்கையில கொண்டு வரப்பட இருக்காம். ஹவுஸ் அரெஸ்ட் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இலங்கையிலையும் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கு. சிறைச்சாலைகளுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக இனி வீட்டிலேயே அவங்கள ஒரு கைதி மாதிரி வீட்டில இருந்து வெளியேறாம வீட்டுக்குள்ளேயே தடுத்து வைக்கிறதுக்கான ஒரு முறைமையை கொண்டு வர்றதுக்கான ஒரு சட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் சொல்லியும் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்ற சந்தர்ப்பத்தில் நீதியமைச்சர் பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருந்தார். இது நல்ல திட்டம் தான், ஆனா எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.